விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற கர்த்தர். ஆனால் நான் அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரமாக இருக்கிறது. இதை உணர்ந்து தான் இந்த வீடியோவை பகிர்றேன். என் அன்பு கர்த்தருடைய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நடக்கிறோமா? நன்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? இந்த நாளிலே சிந்திப்போம், நாம் ஜெபிப்போம். நன்றி பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேகத்தினாலும் உங்கள் சமூகத்தில் ஓடி வருகிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அவர் என்னை தீக்கு தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரையே நாங்கள் சேவிப்போம் என்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மிகவும் தெளிவாக சொன்னார். ஆபிரகாம் சந்தேகப்படாதவராய் இருந்தார். எனவே நான் விசுவாசத்தில் உம்மோடு நடக்க, என் தேவைகளுக்காய் உம்மை பின்பற்றுகிறனாய் இல்லாமல், என் வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் நீர் என் சொந்த தகப்பன், நான் உம்முடைய சொந்த பிள்ளை என்ற அந்த உறவோடு கூட வாழ பலன் தார். உமது வேதத்தை அனுதினமும் தியானிக்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்துள்ளோம். அதை உணரும் பொழுது நிச்சயமாய் என் தேவனே, வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே தேவன் என்பதை உணர்ந்து வாழ எனக்கு பலன் கிடைக்கும் என நான் உம்மில் விசுவசிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு சத்திய வசனங்களும் சாட்சிகளும் விசுவாசத்தை பகிரங்கமாய் எங்களுக்கு பகிர்கிறதா இருக்கிறது என்பதை உணர்கிறோம். கர்த்தாவே, விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற உம்மிடத்தில் ஓடி வருகிறோம். உம்மிடத்தில் எங்களை சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமது உரிமை பிள்ளைகளாய் கேட்கிறோம். அப்பா, உம்மை விட்டு நாங்கள் விலகாத வாழ்க்கையை வாழ பலன் தாரும். நீர் அப்படி செய்தமைக்காக நன்றி. நாங்கள் உமது சொந்த பிள்ளைகள், உமது இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டு நாங்கள் நினைத்ததற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் கொடுத்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வல்லமையுள்ள ஜெயமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுத்து மகிழ்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.